வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐ விசாரணை 2வது டைம் வந்து தளபதி அவர்கள் வந்து டெல்லி போயிட்டு அந்த சிபிஐ விசாரணை வந்து விசாரணை முடிந்து மறுபடியும் சென்னை திரும்பிட்டாரு. என்னென்ன விசாரணைன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஏன் 7 மணி நேரம் லேட்டா வந்தீங்க? அந்த மாநாட்டுக்கு, கரூர் மாநாட்டுக்கு ஏன் 7 மணி நேரம் லேட்டா வந்தீங்க? எப்போ நீங்க அத வந்து அந்த கூட்ட நெரிசல் ஏன் உங்களுக்கு தெரியலையா? எந்த மாரியான கூட்ட நெரிசல் இருந்தது? நீங்க எப்படி அத உணர்ந்தீங்க? எப்படி வந்து ஏன் அப்பவே நீங்க வந்து சொல்லியிருக்க கூடாதா? இல்ல மைக்ல ஏதாவது அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின் வந்து கேட்டதா வந்து தகவல். இருந்தாலும் அவங்க 41 பேர் உயிரிழந்தது தான். அவங்க மறுபடியும் திரும்ப வரப்போறதில்ல. அது யாரோட சதின்னும் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். இந்த விசாரணை இது எல்லாமே ஒரு எப்படி சொல்றது? ஒரு கண் துடைப்புக்காக அப்படின்னு சொல்லி தான். ஏன்னா, இப்போ ஒரு ஜனநாயக படத்தையும் நீங்க வந்து ஒரு அரசியல் வந்தாங்க அப்படின்றதுக்காக, அவர வந்து போட்டு அடி மேல அடி அடிச்சு நிக்கிறீங்க. பட் இருந்தாலும் அவர் எழுந்து வருவார். எந்த கேள்வினா கேளுங்க. அவர் பதில் சொல்லுவார். சிசிடிவி ரெக்கார்டிங் இன்னொன்னு ஏன்னா அந்த வண்டியில இருக்கும். சிசிடிவி ரெக்கார்டிங் அந்த வண்டியிலன்றத விட, அந்த அக்கம் பக்கத்தில இப்ப எல்லா கடைகளிலும் வச்சிருக்காங்க. ஸோ, அந்த மெயின் ரோடு ஓரம் எவ்வளவோ கடைகள் இருக்கும். அவங்க இது பண்ணியிருக்கலாம். ஸோ, அது விசாரணைன்னு வரும்போது அது கேள்விகள் கேட்க தான் படும். இருந்தாலும் அதுக்கு தகுந்த பதில் அவர் சொல்லியிருப்பாரு. எது உண்மையோ அது வந்து. இருந்தாலும் அரசியல் வந்ததுக்காக அவர போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இருந்தாலும் அவர் எல்லாத்தையும் தாண்டி 2026ல் வருவது உறுதி.